ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி கிச்சன் தமிழ். நான் உங்கள் வெரோனிகா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கும் நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பெனிஃபிட் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் நான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் சில டிப்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹெல்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியும் அதை பற்றின விஷயம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை எடுத்துக்கிறத நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்திப்போம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்ல போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்க்ரீடியண்ட் மாங்கான்னு சொன்னாலே நமக்கு உப்பு, காரம் அந்த மாதிரி போட்டு சாப்பிட்றது மட்டும்தான் நமக்கு தோணும். அதாவது பச்சை மாங்காய். இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டிஸில் எத்தனை மாங்காய் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் யோசிச்சிருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே பச்சை மாங்காய் தான். ஏன்னா அது நம்ம ஊரில் அதிகமாக கிடைக்கும். அதனால தான். அதே பச்சை கலரில் இருக்க அந்த மாங்காயில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? இல்லை. அதில் இருக்கக்கூடிய கேலரிஸ், விட்டமின்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமலே நம்ம அதை நிறைய விரும்பி சாப்பிடுவோம். ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்குமே பார்த்ததுமே நாக்கில் எச்சி ஊற வைக்கும். ஆனால் இதனால் அதிகமாக எதிர்பார்க்குற வெயிட் லாஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு இது முக்கியமாக ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தெரியுமா? தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்க்கும் இது ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்க மெட்டபாலிசம் கேலரிஸை பேர்ன் பண்ண யூஸ் ஆகுறதுனால நமக்கு வெயிட் லாஸில் ஹெல்ப் பண்ணுது. இது நீங்கள் என்னவா வேணால் எடுத்துக்கலாம். ஊறுகாவை எடுத்துக்கலாம், சாலடா, ரசமா, இல்லை சாதமா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதை நம்ம அப்படியே சாப்பிட்றத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். நம்ம கிச்சனில் இது எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ட்ரிக்கு தாங்க சொல்ல போகிறேன். இதை வச்சு நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றின ஒரு பெரிய ட்ரிக் மட்டும் இல்லாமல் இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாவும் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் ஐடியாஸை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.